Hi my dear friends and family, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹே ஸ்டாப் இதே மாதிரி ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் மூலியமாக நிறைய நர்சிங் கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாம், அதே யூடியூப் சேனல் தான், அதே பர்சன் தான். ஒரு டைமில் இந்த சேனலில் நிறைய நர்சிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு தான் இருந்துச்சு. லைக் சவுதி நர்சிங் ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாம் டிப்ஸ் என்ன, அண்ட் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்ன டாக்குமெண்டேஷன் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக நர்சிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் இந்த சேனலில் வந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்லாம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. ஏன் சில பேர் வந்து காண்டாக்ட் கூட பண்ணிங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த சேனல் அப்படியே டைரக்ஷன் மாறி ஃபன், ஃபேமிலி, அப்புறம் காமெடி, என்டர்டைன்மெண்ட், ட்ராவல் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அண்ட் அதுக்குமே ஈவன் நிறைய சப்போர்ட்ஸ் இருந்தது. இப்படியே ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அகெயின் கம்பேக் கொடுக்கணும், நர்சிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லி யூஸ்வலி எனக்கு வந்து இந்த டியூட்டியில் இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ தோணிகிட்டே இருக்கும், நம்ம ஏன் அகெயின் திருப்பியும் நர்சிங் பற்றி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு. அந்த பாயிண்ட் வந்து கீப் ஆன் என் மைண்டில் ஹிட் ஆகிட்டே இருக்கும். வை பிகாஸ் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான பர்பஸே அதுவாக தான் இருந்துச்சு. நர்சிங் பற்றி நம்ம வீடியோஸ் போடணும், போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இந்த சேனலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அகெயின் நர்சிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் போட்டால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பிக் ஹோப்போடு உங்கள் முன்னாடி இருக்கேன். திஸ் இஸ் சசி அசோக், நேட்டிவ் ஃப்ரம் சென்னை. இப்போ சவுதி அரேபியாவில் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சசிஸ் டைரி. சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மை டியர் ஹெல்த் கேர் வாரியர்ஸ். 1 இயர்க்கு அப்புறமா அகெயின் ஆஸ் அ சேம் நர்ஸ் பட் வித் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் ஸ்டோரிஸ், மோர் ரியாலிட்டிஸ் வித் பிகர் பர்பஸ். ஜென்ரலி பீப்புள் எல்லாமே திங்க் பண்ணுவாங்க, நர்சஸ் அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, இல்லை பிபி செக் பண்ணுறது, ஃபீவர் செக் பண்ணுறது, டேப்லெட் கொடுக்கறது, இவ்வளோ தான் நர்சஸோட வேலை அப்படின்னு ஜென்ரலி பீப்புள் எல்லாருமே திங்க் பண்ணுறது. இது ஒரு காமனான விஷயம். ஆனால் அதையும் தாண்டி நர்சஸோட லைஃப் வந்து ரொம்ப பெருசு. வேர்ல்டே வந்து அமைதியாக சைலண்ட்டாக தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நர்சஸ்க்கு அப்போ தான் சில பேருக்கு டியூட்டியே ஸ்டார்ட் ஆகும். ஈவன் மிட் நைட் 1 o'clock 2 o'clock கூட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பெயினில் சஃபர் ஆகலாம். அவங்களுக்கு அந்த டைம் ஒரு கேர் கிவராக இருப்பாங்க. அண்ட் பேஷண்ட்ஸோட ஃபேமிலி வந்து பயத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டராக இருப்பாங்க. ஈவன் மிட் நைட்டில் ஒரு சைல்டு பர்த்துக்கு அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இருக்கும், ஆர் ஈவன் மேபி ஏதாவது எமர்ஜென்சி சர்ஜரி அசிஸ்ட் பண்ணுவாங்களா இருக்கும். அண்ட் ஈவன் சிபிஆர் அட் எனி டைம். ஸோ ஆல் த நர்சஸ் வந்து எப்பயுமே சிபிஆர் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நர்சஸ் பற்றி அவங்களோட குவாலிட்டிஸ்லாம் சொல்லிகிட்டே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய பிகர் டாபிக் தான். பட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நர்சஸ்னால் சும்மா டேப்லெட் கொடுக்கறது, இன்ஜெக்ஷன் போடுறது, அவ்வளோதான், அவங்களுக்கு வேறு என்னப்பா வேலை இருக்க போகுது அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அண்ட் நர்சஸாக இருக்கிற எல்லாருமே வந்து இந்த சொன்ன நான் பாயிண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ தான் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும், எவ்வளோ தான் வந்து சீரியஸான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலுமே எல்லா சுச்சுவேஷன்ஸுமே நம்ம காம் அண்ட் பொலைட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம். நானுமே அதே லைஃப் ஜேர்னியில் இருக்கிற ஒரு சாதாரண நர்ஸ் தான். பட் 1000 kilometers ஃபார் அவே ஃப்ரம் த ஹோம், ஃபேமிலி, பேரண்ட்ஸ், அப்புறம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இப்போது ஒரு thousands of kilometers தாண்டி நம்ம ஃபேமிலிக்காக இங்கே நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன தான் நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்மெண்ட், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம இங்கே யாரோ ஒரு லைஃபோட வெல்பீயிங்காக நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஏதோ ஒரு பேஷண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவோடு தான் இங்கே நம்ம பல கஷ்டங்களையும் தாண்டி இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டியூட்டி டைமிங்ஸில் நிறைய வாட்டி நம்மளுக்கு ஈவன் சாப்பிடக்கூட டைம் இருக்காது. ஏன் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து நம்மளுக்கு தண்ணி குடிக்க கூட டைம் இருக்காது. அண்ட் ஈவன் நம்ம டியூட்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட சம்டைம்ஸ் நம்ம வந்து ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஆர் ஈவன் 12 hours ஆஃப் கண்டினியூ ஷிஃப்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஹெக்டிக்காக டியூட்டி போயிட்டுருக்கும் போது சம் பேஷண்ட்ஸ் நம்மளை திட்ட தான் செய்வாங்க. அண்ட் ஈவன் டாக்டர்ஸ் நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் அது பண்ணல, ஏன் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி. அண்ட் நம்மளோட எஃபர்ட் போட்டு என்ன தான் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாமே பண்ணாலுமே கூட அவங்க
மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ இப்படி நம்ம டியூட்டி வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக போயிட்டுருக்கும் போது ஏதோ ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வந்து, சிஸ்டர் நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணீங்க, நீங்கள் வந்து எங்களை பொலைட்டாக பார்த்துக்கிட்டீங்க, காட் பிளஸ் யூ, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும், எங்கேயோ இருந்து வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு ஒரு சின்னதாக நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணிட்டா போதும். அந்த ஹோல் டேயோட ஸ்ட்ரெஸ்ஸே எங்கே தான் போகும்னு தெரியாது, கண்டிப்பாக காணாமல் போயிடும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எல்லா நர்சஸுமே லைஃப்பில் வந்து கடந்து வந்திருப்பீங்க. அண்ட் இது மாதிரி எத்தனை பேஷண்ட்ஸ் உங்களை வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளால் உங்களை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருமே அதை பார்த்து நம்மளும் ஹாப்பியாகவும், ஓகே ஏதோ ஒரு பீப்புளுக்காக, ஏதோ ஒரு பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு நம்மளுக்கு தாட் மைண்டில் வரும். ஸோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் அகைன் நர்சிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நம்ம திருப்பியும் போடணும். ஸோ தட் நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து நர்சஸ்க்கு யூஸ் ஆகும். நாட் ஒன்லி சவுதியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வந்து வேர்ல்டில் வந்து ஆஸ் அ நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு நர்சஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஒன்லி தேட், அதை தவிர்த்து யூஸ்வலி வரா மாதிரி இந்த ட்ராவல், ஃபன், காமெடி, ட்ரிப் இந்த மாதிரி விளாக்ஸுமே வந்து நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் வெக்கேஷன்லாம் போகிறோம், இல்லை இங்கே எங்கேயாவது நாங்கள் வெளியே போகிறோம், ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோஸுமே இந்த சேனலில் வரும். ஸோ ஆல் டுகெதராக எல்லா டாபிக்ஸ்க்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு 100% ஒரு ட்ரஸ்ட் வச்சு அகெயின் இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த சேனலுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி, இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்டேட், நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபாக இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த சேனலை பார்க்கலாம், எங்களை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி நம்ம சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆல்மோஸ்ட் வெல்கம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவங்க ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. திஸ் இஸ் நாட் அலோன் த ஜஸ்ட் கம் பேக், திஸ் இஸ் த பிகினிங் அகெயின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் ஏன் சவுதி அரேபியா சூஸ் பண்ணேன், நான் வந்து இங்கே வந்து ஏன் ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.